அடித்துக் கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். அதாவது இதனுடைய அர்த்தம் என்னங்கன்னு கேட்குறாங்க. சில விதைகள் வழியருகே விதைக்கப்பட்டது, பறவைகள் வந்து அதை எடுத்துக்கிட்டு போயிடுச்சின்னு சொல்கிறீங்களே, அதனுடைய அர்த்தம் என்ன? என்ன ஆவிக்குரிய அர்த்தம் இதுக்கு? இது என்ன ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்தை சொல்ல வர்றீர்னு கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறாரு, ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கிறவன். உணராது இருக்கிறவன் என்ன? ஆங்கிலத்தில் ரொம்ப பிளைனாக வந்திருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதவன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதவன். அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத இருக்கிறப்ப தான் என்ன பண்ணுறான்னா, பிசாசு வந்து விதைக்கப்பட்ட விதையை எடுத்துகிட்டு போய் இப்போ கேட்டுட்டு இருக்கிறீங்க, வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது முக்கியம். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நான் பிரசங்கம் பண்ணணும். ஹலோ, இது பிரசங்கியார்களுக்கு. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நான் என்னத்தையோ பேசிட்டு பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் இப்படி இறங்கி வந்துட்டேன். நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதுதான் எனக்கு மெயின். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி? நீங்கள் பிரசங்கம் பண்ணதுனாலே எனக்கு புரியலன்னு சொல்லக்கூடாது. ஸ்கூலில் வாத்தியார் போதிச்சு போர்டில் எழுதி எழுதி போட்டு ஒன்று அவனுக்கும் புரியலன்னா அப்புறம் என்ன வாத்தியார் அது? சில நேரத்தில் அப்படி நடக்குது பாருங்கள். இவங்க பாட்டுக்கு புக்கிலேருந்து வாசிக்கிட்டே போயிடுறாங்க, கடன்னு எழுதி போட்டுகிட்டே இருக்கிறாங்க. இவனுக்கு ஒன்றும் புரியல, உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். இவனுக்கு கூடயே எழுதிட்டு வரான், ஆனால் ஒன்றும் புரியவே இல்லை. எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. எல்லாருமே பண்ணியிருக்கிறோம்ல, எழுதி போட்டு இதை எழுது அப்படி நம்ம கூடயே எழுதிட்டு இருக்கிறோம். உட்காந்து அவர் பேசும்போது கேட்டுருக்கணும், வேணாம் பேசினா உத கிடைக்கும். அதனால் பேசாமல் உட்காந்து கேட்டுட்ருக்குறோம். கேட்கும்போது அவர் சொல்கிற வார்த்தைகள் புரியுது நமக்கு. ஒரு இதை சொல்கிறாரு, மொழி புரியுது, அதனால் வார்த்தை புரியுது. அந்த விதத்தில் புரியுது. என்ன வார்த்தை சொல்கிறாருன்னு புரியுது, வார்த்தைக்கு அர்த்தம்லாம் புரியுது. ஆனால் என்ன சொல்ல வர்றாருன்னு புரிய மாட்டேங்குது. ஹலோ, அதுதான் உணராது இருக்கும் போதுங்கிறாரு இல்லையா? அப்போ நான் பேசுகிறேன், தமிழில் தானே பேசிகிட்டு இருக்கேன். நான் ஃப்ரெஞ்சு மொழியிலே பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள்லாம் தமிழர்கள், நான் தமிழில் பேசிகிட்டு இருக்கிறேன். தமிழ் தெரிஞ்சவங்க தான் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அப்போ நான் பேசுகிறது எனக்கு விளங்கலைங்க. இந்த மொழி விளங்கலைன்னு யாரும் சொல்ல முடியாது. மொழி விளங்குது. மொழி விளங்குனா கூட எது விளங்க மாட்டேங்குது? நான் சொல்கிற கருத்து விளங்க மாட்டேங்கிறது. அதைத்தான் சொல்கிறாரு. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும். பாருங்கள், ராஜ்யத்தின் வசனம்ன்றாரு. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஓமை இது. ராஜ்யம் எப்படி வேலை செய்தான்? வசனத்தின் மூலமாக தான் வேலை செய்யுது அப்படிங்கிறாரு. ராஜ்யம் வரணுமா உங்கள் வீட்டில்? உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும். பூமியிலன்னா எங்கே? எங்கேயோ இல்லை, என் வாழ்க்கையில், என் வீட்டில், என் தொழிலில், என் சபையில், என் நாட்டில், நான் இருக்கிற இந்த உலகத்தில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நான் இருக்கிற இந்த இடமும் ஆண்டவரே பரலோகம் போல மாறுவதாக. அப்படி தான் ஜெபம் பண்ண சொன்னார். ஹலோ, பரலோகம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி எங்கள் வீட்டையும் மாற்றின ஆண்டவரே. நிறைய பேர் சொல்கிறாங்க, பரலோகத்தில் போய் பார்த்துக்கலாம். என்னையே அப்படி இருக்குன்னா பரலோகம் போய் எல்லாம் சரியாக போயிடும் அப்படிம்பாங்க. பரலோகம் போய் எல்லாம் சரியாக போகிறதுக்கு இல்லை, பூலோகத்தில் எல்லாம் சரியாகிறதுக்கு வந்திருக்கிறாரு. பூலோகத்தை பரலோகம் மாதிரி ஆக்கி தர்றதுக்கு தான் அவர் வந்திருக்கிறார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் வரணும்னா எப்படி வருங்க? அது எப்படி வருது? அது எப்படி வருதுன்னு எப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எப்படி வருது? அது வார்த்தையின் மூலமாக இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நரகம் போல வாழ்க்கை பரலோகம் போல மாறக்கூடிய ஒரு காரியம் உங்களுக்குள்ள கேட்டுட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்டுட்டு இருக்கிறீங்க. இதை கேட்டால், இதன்படி செய்தால் வாழ்க்கையே மாறிவிடும். அப்போ பரலோக ராஜ்யம் எப்படி வருது? வசனத்தை கேட்குற ராஜ்யத்தின் வசனம். ராஜ்யத்தின் வசனம். இது ராஜ்யத்தின் வசனம் என்னன்னா, ராஜா ஒருவர் இருக்கிறார், அதுதான் இயேசு. இந்த ராஜா எப்படி வேலை செய்கிறாரு? இப்போ வந்து ஒரு கோலை வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணல, இவர் ஒரு இராணுவத்தை வச்சுக்கிட்டு ஆளுகை பண்ணல, அதிகாரம் செலுத்தலை, ரதமும் குதிரையும் வச்சுக்கிட்டு பண்ணல, இவர் அரண்மனையில் உட்காந்துக்கிட்டல. இப்போ ஒரு பிரசங்கியாராக வர்றாரு. ஏன்னா இந்த ராஜ்யத்தை இப்படி கொண்டு வந்திருக்காரு. எப்படி கொண்டு வந்திருக்கிறாரு? ராஜ்யத்தின் வசனத்தின் மூலமாக கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ வந்திருக்கிறது அவர் பெரிய ரதம் இல்லைங்க. இப்போ வந்திருக்கிறது அவர் பிரசங்கம் பண்ணுற இந்த அருமையான வார்த்தைகள். அதை கேட்கறதுக்கு தான் ஏராளமான ஜனங்கள் கூட்டினாங்க. ஏன்னா பலவந்தம் பண்ணுகிறவர்கள் இதை பிடித்து கொள்கிறார்கள், பிரவேசிக்கிறாங்க. இது வேணும் எனக்குன்னு கேட்டு பெற்றுக்கொள்றதுக்காக ஏராள திரள் கூட்டமான ஜனங்கள் அவர் எங்கு சென்றாலும் அவரை பின்பற்றார்கள். ஏன்னா இந்த ராஜ்யம் வசனத்தின் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, இப்போ முக்கியமான காரியம் என்ன? வசனம்தான்.
அதனால தான் இந்த சபையில் வசனத்துக்கு அவ்வளோ பெரிய இடத்த கொடுக்குறோம், முக்கியமான இடத்த கொடுக்குறோம். வாழ்க்கை மாறணுமா? என் வீட்டில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு போங்கன்றான். தண்ணி தெளித்து எப்படி மாறும்? தண்ணி தெளிக்கிறேன்னா நான் தண்ணி விற்றுருவேன், பேசாமல் நீங்களே தெளிச்சிங்க, ஜெபம் பண்ணி விற்றுட்டு வந்துடுவேன். தண்ணி தெளிக்கக்கூடாதுங்க. பைபிளையும் கையுமா தூக்கிட்டு இங்கே ஓடி வரணும். பஸ்ஸை கிசை பிடிச்சி ஏறி இறங்கி இங்கே ஓடி வந்தால் இங்கே வசனத்தை பிரசங்கம் பண்ணுறோம். இப்படி தான் வாழ்க்கை மாறும். ஐயோ, என் வாழ்க்கை நரகம் மாதிரி இருக்குது, பரலோகம் மாதிரி மாறும். எப்படி மாறும்? வீட்டிலே உட்காந்துட்டு யாராவது தண்ணி தெளிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நடக்கிறதே வேற, மாறாது. எத்தனை பேர் எத்தனை தண்ணியை தெளித்தாலும் ஈரமாகுமே ஒழிய வேற எதுவும் ஆகாது. எப்படியெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ கெடுத்து வச்சிருக்கிறதுனால நான் இப்படியெல்லாம் வர வேண்டியதாக இருக்குது. அப்புறம் என் மேலே கோவம், என்ன இப்படி சொல்லிட்டாரு, நான் தண்ணி தெளிக்கிறேன் அதை வேணான்றாரு. நல்ல தாராளமாக தெளிச்சிட்டு போங்க, அதனால் யாருக்கும் ஒரு நன்மையும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், எப்படி வருதுன்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறாரு. இது 3 சுவிசேஷத்துலையும் எழுதி வச்சுருக்கிறாங்க. 3 சுவிசேஷங்கள்லாம் அதை கொஞ்சம் கவனிங்க. எதுக்கு எழுதி வச்சுருக்கிறாங்க? இப்படி தான் வருது. எங்கே வந்திருக்கே எப்படி வரும்னு கேட்குறீங்களே, இப்படி தான் வருன்றாரு. ராஜ்யத்தின் வசனம், இந்த வசனத்தின் மூலமாக தான் இது வருது. அப்போ இந்த வசனத்துக்கு தான் நான் முதலிடம் கொடுக்க வேணும். இதன் மூலமாக தான் இதனுடைய வல்லமை, இதனுடைய சுகம், இதனுடைய விடுதலை, இதனுடைய செழிப்பு இதெல்லாம் வருது. குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்றார். அப்படிப்பட்ட வல்லமையான கிரியைகள், தேவனுடைய வல்லமை எப்படி மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது, கட்டுகளை அறுத்தறிகிறது, எப்படி விடுதலையை கொண்டு வருது, சமாதானத்தை கொண்டு வருது. வசனம், ராஜ்யத்தின் வசனத்தின் மூலமாக ராஜ்யம் பலமாய் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறது. பலமாய், எவ்வளோ பலமாய், எப்பேற்பட்ட பொல்லாத மனுஷனை இது மாத்திரும். பலமாய் பிரவேசித்து கொண்டிருக்கிறது. இது பிரவேசிக்கிறத யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அதனால தான் பாருங்கள், பவுல் சபையை போட்டு வாங்கிட்டு இருந்தவன் எல்லாரையும் கொன்னுக்கிட்டு சிறையில் பிடிச்சி போட்டுக்கிட்டு சபையை இழுத்து மூடிக்கிட்டு இவ்வளோலாம் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பெரிய எதிர்ப்பாளன் பாருங்கள், கொடுமைப்படுத்துகிறவன் சபையை. எப்படி இயேசு உள்ள வந்தான்? ஏன்னா இந்த ராஜ்யம் பலமாய் பிரவேசிக்கிற ஒரு ராஜ்யம். இதனுடைய வல்லமையே வேற. அப்போ ராஜ்யத்தின் வசனம், இந்த ராஜ்யத்தின் வசனத்தின் மூலமாக தான் இது வேலை செய்கிறது. ஆனால் இந்த ராஜ்யத்தின் வசனத்தின் மூலமாக வேலை செய்யுதுன்னு சொல்கிறோம். எப்படி வேலை செய்யுது? இந்த வசனத்தை கேட்டால் மட்டும் போதாது, உட்காந்து கேட்கறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. கேட்கணும். கேட்கலன்னா ஆரம்பமே ஆகலை. இன்னும் முதல்ல கேட்டால் தானே அப்புறம் புரியுறதுக்கு இருக்கீங்களா? கேட்டால் போதாது, கேட்டது என்ன பண்ணணும்? புரியணும். வெறும் நான் சொல்கிற வார்த்தைகள் மொழி புரிஞ்சதுனால வார்த்தை புரிஞ்சது, அவர் என்ன சொன்னார்னு புரிஞ்சதுன்னு கிடையாது. என்ன சொல்ல வர்றேன்றது புரியணும், என்ன கருத்துன்றது புரியணும், என்ன சத்தியம்ன்றது புரியணும். இந்த சத்தியத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு உண்டாக வேண்டும். ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போதுன்னு என்ன அர்த்தம்? உணராது இருக்கும்போதுனா நான் இப்படி சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக எடுத்துங்க, ரொம்ப நல்லா தெரிஞ்சிடும் பாருங்கள். வெறும் வார்த்தையை கேட்டு அதை புரிஞ்சுக்கிறது இல்லை, மொழி தெரிஞ்சதுனால. அதுக்கும் மேலே போய் என்ன சொல்ல வர்றோன்றதை புரிஞ்சுக்கணும். அதுக்கும் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இந்த வசனம் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை குறித்து என்ன சொல்லுகிறது? ஹவு டு ஐ அப்ளை இட் டு மை லைஃப்? என் வாழ்க்கைக்கு இது எப்படி பிரயோஜனமாக இருக்குது, ஏற்றதாக இருக்கிறது, என் வாழ்க்கையை இது எப்படி மாற்றும், எனக்கு இன்றைக்கி எப்படி நான் இதை அப்ளை பண்ணலாம், இதை எடுத்துகிட்டு போய் நான் எப்படி என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு இதை பயன்படுத்தலான்னு அந்த விதத்தில் புரிஞ்சுக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு அப்ளை இட். வசனத்தை கேட்குறது மட்டும் இல்லை, பிரசங்கம் கேட்குறது இல்லை. பிரசங்கத்தை கேட்டு இதை எடுத்துகிட்டு போய், சரி என் வாழ்க்கை எப்படி இருக்குது, இவர் இப்படி சொல்கிறாரு, இது இப்படி இருக்குது, வசனம் எப்படி சொல்லுது, இது இப்படி இருக்குது, கர்த்தர் இப்படி சொல்கிறாரு, இதை எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி இருக்கிற என் வாழ்க்கையை எப்படி அவர் சொல்கிறது மாதிரி மாற்றுவதற்கு பயன்படுத்துவது. ஏன்னா அந்த ராஜ்யத்தின் வசனம் அப்படி மாற்றக்கூடிய வல்லமை இருக்குது. தரித்திரத்தில் கிடக்கிற வாழ்க்கையை எடுத்து செழிப்பான வாழ்க்கையை மாற்றக்கூடிய அதிகாரம், வல்லமை அந்த வசனத்திலே இருக்குது. என்னுடைய வசனம் வெறுமையாய் திரும்பாது. என்ன பண்ணுமா?
வெறுமையாக திரும்பாதுன்னா ஏதோ ஒன்று செய்யணும்னு அர்த்தம். செய்யாமல் திரும்பாது. அது ஒன்றும் எம்டி இது கிடையாது. வசனம் வெறுமையாக திரும்பாது. நான் விரும்பினதை நடப்பிக்கொண்டார். அப்போ வசனமே என்னத்துக்கு? அவர் விருப்பத்தை, அவருடைய நோக்கத்தை, அவருடைய சித்தத்தை கொண்டு வந்து என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நிறைவேற்றுறது தான் வசனம். ஹலோ, அப்போ அவர் விருப்பத்தை என் வாழ்க்கையில் இந்த வசனம் எப்படி நிறைவேற்றும்? என் வாழ்க்கையில் இது எப்படி அப்ளை ஆகும்? இது எப்படி நான் அப்ளை பண்ணுறது என் வாழ்க்கையில்? இது எப்படி என் வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருக்குது? நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனை. பாருங்கள், எப்படி இதை அப்ளை பண்ணுறதுன்னு அவர்களுக்கு தெரியல. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல. இதை கொண்டு உங்களுடைய சுகவீனத்தை சுகமாக எப்படி மாற்றுறது, தரித்திரத்தை எப்படி செழிப்பாக மாற்றுறது, வீட்டில் சமாதானம் இல்லாத நிலையில் இருக்குது, அந்த வீட்டை எப்படி சமாதானமான வீடாக மாற்றுகிறது, தோல்வியில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இதை எப்படி வெற்றியாக மாற்றுகிறது. இருக்கீங்களா? அந்த வேலையில் இறங்கலாம். இந்த வசனத்தை எடுத்துகிட்டு போய் அப்படி அப்ளை பண்ணுற விதத்தில் இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதுதான் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது அர்த்தம். உணராது இருக்கும்போதுனா என்ன? நானும் வந்தேங்க, கேட்டேங்க, கேட்டால் ஒன்றும் நடக்கணும்னு சொல்லலைங்க. கேட்கணும், அது முதல் படி. ஆனால் எது கேட்குறீங்க? உணர்வடையும்படியாக. உணர்வடைகிறதுனா என்ன? இது எப்படி என் வாழ்க்கையை மாற்ற முடியும்? என்னுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது, அந்த மாற்றம் அவசியப்படுகிறது, இது மாற்றணும் என் வாழ்க்கைன்னு சொல்லி என் வாழ்க்கைக்கு இது எப்படி அப்ளை ஆகுன்றதை புரிந்து கொள்வது தான் உணர்வது என்பதன் அர்த்தம். அப்படி உணராது இருக்கும்போது உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் இதை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத புரிஞ்சுக்காத இருக்கும்போது, ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்டேன். நிறைய பேர் அப்படி தான் போகிறாங்க பாருங்கள் கோயிலுக்கு இன்றைக்கி. அதனால தான் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் பயனடைவது கிடையாது. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ண கேட்டிருக்கேன். நான் பாஸ்டாக இருக்கிறனால பல பிரச்சனைகள். சில சொல்லுவாங்க, ஆமாங்க நான் வாழ்நாள் முழுக்க கோயிலுக்கு போனேன், என்ன நடந்தது? என்ன நடந்துன்றாங்க. ஏன்னா இவங்க நினச்சிட்டு இருக்காங்க ரொம்ப சர்வீஸ் இவங்களுக்கு. கோயிலுக்கு போய் 25 வருஷம் சர்வீஸ் இருக்குது, இந்த 25 வருஷம் சர்வீஸில் என்ன பெருசாக நடந்துருச்சு அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன், இது என்ன கவர்மெண்ட் உத்தியோகமாக? இது 25 வருஷம் சர்வீஸ்னால் ஏதாவது நடக்குங்க? ஒன்றும் நடக்காது. வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நேரத்தை. 25 வருஷம் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தால் போதாது. ஹலோ, சீட்டை சூடாக்கிட்டு வந்தால் போதாது. தலையை காட்டிட்டு வந்தால் போதாது. 25 வருஷம் போனோமே என்ன ஆச்சு? ஒரு தடவை கேட்கும் போதும் இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில் இதை பயன்படுத்துறதுன்னு யோசித்தோமா? அந்த உணர்வு ஏற்பட்டுதா? இது எப்படி என் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்ற உணர்வு ஏற்பட்டுதா? அது ஏற்படலைன்னா என்ன ஆயிடுச்சு? வழி அருகே விழுந்த விதைய மாதிரி இருக்குது. அது பிசாசு என்ன பண்ணுறான்? உடனடியாக அந்த வசனத்தை எடுத்து போடுறான். சும்மா கேட்டு போகிறேன். சிலர் இப்படி வர்றாங்க, நான் எல்லா பிரசங்கம் பார்த்துட்டேங்க, இவர் ஒருத்தர் தான் பார்க்கல, அதனால தான் வந்திருக்கேன், இவரையும் பார்த்துட்டு போகிறேன், எல்லாம் பார்த்துங்க. இந்தாங்க, ஒன்றும் நடக்காது. நீங்கள் பார்த்ததுனால இன்னும் கிட்ட கூட பார்த்துங்க வேண்டாம், ஒன்றுமே நடக்காது. என்னை பார்த்து என்ன பிரயோஜனம்? இப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்கள். பார்த்துட்டு வந்துடுறேன், ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுறேன். பார்க்குறதுனால ஒன்றும் நடக்காது. கேளுங்க, சொல்கிறத கேளுங்க. கேட்குறது மட்டும் இல்லை, உணருங்க. இந்த சொல்கிற காரியம் எனக்கு எப்படி அவசியமாக இருக்குது, இதுதான் நான் தேடிட்டு இருந்தேன், இதுதான் எனக்கு அவசியம். என் வாழ்க்கை நரகம் மாதிரி இருக்க வாழ்க்கையை பரலோகம் போல மாற்றுறதுக்கு இதுதான் எனக்கு அவசியம் என்கிற உணர்வை அடையுங்கள். உணர்வு அடையாது இருக்கும்போது என்ன ஆகிடுச்சு? வழி அருகே விழுந்த விதையை போல் ஆகிடுது. என்ன ஆகிடுது? உடனே பிசாசு என்ன பண்ணுறான்? எடுத்துகிட்டு போயிடுறான். அங்கே கொஞ்ச நேரம் கூட அந்த விதை இருக்க அவன் விடுறதே கிடையாது. ஏன்னா அது எப்படியாவது உள்ளகளில் போய் வளர்ந்துடக்கூடாதுன்னு தான் அவனுடைய கரிசனை. ஏன்னா அவனுக்கு என்ன உங்களை பற்றி ஒன்றும் இல்லை, அவனுக்கு உங்களை பற்றி உருப்படக்கூடாதுன்றது அவன் யோசிக்கிறான். ஆள் நல்லாயிடக்கூடாது, ஆள் வாழ்ந்துருந்துடக்கூடாது, எதா கேட்டு ரொம்ப சந்தோஷமாகிடக்கூடாது, ஏதோ வெற்றி பெற்றக்கூடாது, இது உள்ளே போயிடக்கூடாது, உணர்வடைகிற விதத்தில் கேட்டுறக்கூடாது, கேட்டு மாறிடக்கூடாதுன்றது தான் பிசாசனுடைய குறிக்கோள். பிசாசு எதுக்காக இருக்கிறான்னு நீங்கள் கவனிச்சிங்க. அது ஒரு இருளின் ராஜ்யம், கெடுக்கிற ராஜ்யம். அவன் ஒரு கெட்டவன். இது ஒளியின் ராஜ்யம், வாழ்க்கையை மாற்ற வந்த ராஜ்யம் இது. அப்போ அவன் அதனால தான் என்ன பண்ணலான்னா, அதை உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் நீங்கள் சொல்லியிருக்குது. இதே மார்க் 4ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, சாத்தான்
வந்து, உடனடியாக வந்து அப்படின்னு அங்கே போட்டிருக்கு. சேட்டன் கம்ஸ் இமீடியட்லின்னு இங்கிலீஷில் வருது. சேட்டன் கம்ஸ் இமீடியட்லி, உடனே வந்து. அவள் பாருங்க, அவன் வெயிட் பண்ணுறது இல்லை. ஏன்னா இது உள்ளே போச்சுன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்னு அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரிஞ்சது இன்றைக்கி விசுவாசிகளுக்கு தெரியல. உணர்ந்துட்டாங்கன்னா போச்சு அப்படின்னு அவனுக்கு தெரியும். சரி, பேரபிள் என்னன்னு பார்த்தோம். வழி அருகே விழுந்த விதை அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்றும் இங்கே சொல்லிட்டாரு. வழி அருகே விழுந்ததுன்னா என்ன, ஏன் அதை வழி அருகே விழுந்ததுன்னு மாதிரி அப்படிப்பட்ட ஒரு விதைன்றாரு. ஏன்னா கேட்டும் உணராது இருக்கிறது, அதுதான் வழி அருகே விழுகிற விதை மாதிரி. ஒன்று, முதல் காரியம், நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாக வேணும், பயன் உண்டாக வேணும், அல்லது இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி பலன் உண்டாக வேணும். 30, 60, 100 பலன் இருக்குது இல்லையா? பலன் உண்டாக வேணும்னா, ஃப்ரூட் உண்டாகணும்னா வசனத்தை உணரக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் வர வேணும். உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலைமைக்கு நாம் வர வேண்டும். அதுக்கு முதல்ல வசனம் உணரக்கூடிய விதத்தில் பிரசங்கம் பண்ணப்படணும். அது மட்டும் போதாது. பாருங்கள், ஒரு விதைக்கிறவன் வந்து உழுது ரெடி பண்ணி அந்த நிலத்தை ஆயத்தம் பண்ணி அதுக்கப்புறம் தான் விதைக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தம் அவசியமாக இருக்குது. இங்கே வரும்போது நாம் ஜெபிக்கிறோம், பாட்டு பாடுறோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் என்ன பண்ணுது? வசனத்தை நாம் பெற்று அதன் மூலமாக நமக்கு பலன் உண்டாகத்தக்கதாக நம்மளை இருதயத்தை, நிலத்தை பண்படுத்துகிற ஒன்றாக இருக்குது, ரெடி பண்ணக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. ஏன் நேரம் வந்த உடனே கடகடன்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறது இல்லை? ஏன்னா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம், கொஞ்ச நேரம் பாட்டு பாடுவோம், கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். ஏன்னா வந்த உடனே கடகடன்னு போட்டுறது இல்லை. இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது, ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ப்ரிப்பேர் பண்ணி தான் அதில் போட வேண்டியதாக இருக்குது. ஏனென்று சொன்னால் பலன் உண்டாகணும்னா அது புரியணும், வசனம் புரியணும்னா அதுக்கு ப்ரிப்பரேஷன் அவசியமாக இருக்கிறது. அது முதல் காரியம். புரியணும், வசனம் புரியணும்னா ப்ரிப்பரேஷன் அவசியமாக இருக்குது. ரெண்டாவே சொல்லலாம். ஒன்று புரியணும், ரெண்டாவது புரியறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? மூணாவது காரியம், பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கிறான். அவன் வந்து எப்படியும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் உண்டாகும்படியாக தடுக்கிறதுக்குனே அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அதுவும் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் இன்றைக்கி வந்துருச்சுன்றாரு. இன்றைக்கி வந்து அது வந்து பலமாய் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பிரவேசித்து கொண்டிருக்குது வசனத்தின் மூலமான்றாரு. வசனத்தை நீங்கள் கேட்கலன்னா அது பிரவேசிக்க வாய்ப்பே கிடையாது. ராஜ்யம் இருக்குது, எத்தனை பேர் அதனால பயன் கிடையாது. ஏன் பயன் கிடையாது? அவங்க வந்து வர்றதும் இல்லை, கேட்குறதும் இல்லை. பேர் கேட்டால் ஜார்ஜிம்பாங்க, ஜேம்ஸும்பாங்க, ஆனால் அது அவங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. ஏன்னா வந்து கேட்டால் தானே. இது வந்து சும்மா எல்லா கிறிஸ்தவ வீட்டுக்கும் வர்ற ராஜ்யம் இல்லை இது. ஹலோ, எல்லா கிறிஸ்தவ வீட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து கிடைக்கிற ராஜ்யம் இல்லை. இது வந்து எப்படி கேட்டு உணர்வடைந்து அதன் மூலமாக பலன் உண்டாகிற. அது கூட பலன் கூட எப்படி, எந்த அளவுக்கு கேட்டு எந்த அளவுக்கு உணர்றோமோ அந்த அளவுக்கு தான் பலன். 30, 60, 100 ஒரே விதமாக இல்லை பலன். 30 மடங்கு பலன் கிடைச்சா கூட பெரிய பலன் தான் அது. இன்றைக்கி இருக்கிறத விட 30 மடங்கு சந்தோஷமானீங்கன்னா எப்படி இருக்குன்றீங்க? ஹலோ, போதுமா? அதுவே ரொம்ப ஜாஸ்தி. இருப்பீங்க கிடைக்கிற பலன் ரொம்ப அதிகம். அதன் மூலமாக 60 கிடைச்சா அடையப்பா தாங்கிக்கவே முடியாது நம்மளால். 100 கிடைச்சா என்ன ஆகுறது? அப்போ இதில் கிடைக்கிற குறைவான பலன் கூட உலகத்தில் கிடைக்கிற எல்லா பலனை விட ரொம்ப அதிகமானது. அப்புறம் கேட்கணும், அதை உணரணும், ரொம்ப அவசியம். ஆனால் இதை கேட்டு உணர்ந்துராதபடிக்கு தான் பிசாசானவன் வேலை செய்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு என்ன வேலை? எப்படியாவது கேட்காம பண்ணிடணும். கேட்காமன்னா வசனம் எப்படியாவது உள்ளே போகாமல் பண்ணிடணும். பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவன் கொண்டாடுறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நிறைய விசுவாசிகளுக்கு தெரியாது. அவனுக்கு என்ன தெரியும்? விசுவாசம் கேள்வியினாலே வரும்னு தெரியும். கேட்டால் விசுவாசம் வந்துடும்னு தெரியும். நீங்கள் விசுவாசிக்காமலே இருக்கிறன்னா எப்படி இருக்கிறது? பிஸியாக வச்சுருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை அங்கே போகலாம், பேசாமல் என்னத்து கோயிலுக்கு போகிறது. வீட்டில் உட்காந்து கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஒருத்தர் சொல்ல ஓய்வு நாளுங்க, நல்லா ஓய்வு எடுத்துடுறது. வாழ்க்கையே ஓஞ்சிரும். அப்புறம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓய்வு நல்லதுனால நான் ஓய்வு எடுத்துடுறேன். அவர் பாலிசி அப்படி ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு நினைப்பவருக்கு.
எப்படியெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள் ஜனங்க வந்து அவங்கவுங்க பெரிய ஞானமாக காரியங்களை செய்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. சில நேரத்தில் அவ்வளோ முட்டாள்தனமாக காரியங்களை செய்கிறோம். அதனால தான் பாருங்கள் வாழ்க்கை சில நேரத்தில் ஒரு வீட்டில் போய் கேட்டிங்கன்னா தான் தெரியும் வரும். ஐயோ ஏன் கேட்குறீங்க அவருன்னுவாங்க. இந்த மனுஷனால் வாழ்க்கையே கெட்டு போச்சு அப்படின்ட்டு அழுதுட்டு கிடப்பாங்க அவங்க. ஏன்னா ஒரு உணர்வு இல்லாத ஒரு நிலை. பிசாசு கெடுத்துக்கிட்டே இருக்கிறான். கோயிலுக்கு போகிறதுனா அவன் கோயிலுக்கு போக விட மாட்டான், கோயிலுக்கு போக விட மாட்டான் பாருங்கள். அப்போ எப்படியெல்லாம் தடை பண்ணணும், எப்படியெல்லாம் என்ன பண்ணணும் அதையே தான் பார்த்துட்டு இருக்கிறான் பாருங்கள். எப்படி கெடுக்கணும், கேட்காம பண்ணிடணும். இதை கேட்காம அதை பாரு, இதை கவனி, இது இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை விட்டு நீ கோயிலில் போய் உட்காந்து என்ன பிரயோஜனம் சொல்லுவாங்க அங்கே மாமியார். இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, நீ கோயிலில் போய் அந்த மனுஷன் பிரசங்கம் பண்ணுறான் கேட்டு உட்காந்துட்டு இருக்கிறியா நீ? இந்த பிரசங்கம் இருந்து என்ன பண்ணிட்டார் இத்தனை நாளாக? இருந்து ஒன்றுமே பண்ணலையே. அங்கே போய் கேட்டாவாதே ஏதாவது ஆகும். நரகம் பரலோகம் மாதிரி மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் விட மாட்டான் பிசாசு பாருங்கள். இதை கேட்காம எங்கெங்கெல்லாம் அலைய வைக்கணுமோ அங்கெல்லாம் அலைய வச்சு தலையை பிக்க வச்சு என்னெல்லாம் பண்ண வைக்கணுமோ அத்தனையும் பண்ணுவான ஒழிய இதை கேட்க விட மாட்டான், இது உள்ளே போக விட மாட்டான், இதை உணர விட மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும் விசுவாசம் கேள்வியினாலே வரும். விசுவாசம் வந்துருச்சுன்னா மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போன்று சொன்னால் சந்தேகப்படாமல் விசுவாசத்தால் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லி இருக்கிறது. வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை மலையும் உணரமாக்கிடுவீங்கன்னு தெரியும். நல்லா கவனிக்கணும். அப்போ ஒரு பிசாசு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, கெடுக்கிறதுக்குன்னே வேலை செய்து கொண்டு இருக்கிறான். அப்போ ரொம்ப அவேராக இருக்கணும். நம்ம இந்த ஓமையில் இந்த முதல் பகுதியிலேருந்து நம்ம கற்றுக்கிறது என்னன்னா, காக்கா ரொம்ப சுற்றிக்கிட்டே இருக்குது. அந்த பிசாசு விதைச்ச உடனே எடுக்கிறதுக்கு இப்போ கேட்டீங்க இல்லையா, போகிறதுக்குள்ளே இது எப்படி உங்கள்கிட்டருந்து போகிறதுன்னு அவன் வழி பார்த்துட்டு இருக்கிறான். உங்கள் வேலை எதுவாக இருக்கணும், கேட்டதை விடாத போயிட்டு இப்போ கேட்டதை எங்கே விட்டுற போகிறோமோன்னு போய் அப்படியே போய் திருப்பி காரில் அப்படியே கேட்டுக்கிட்டே போனோம். அங்கே யாராவது சொல்லுவாங்க, இப்போ தான் கேட்டிய திரும்பவுமா கேட்கணும் அதை. ஹலோ கேட்டங்க, இன்னும் உணரலை, இன்னும் கேட்டாங்க இன்னும் உணர்வு உண்டாகலை. உணர்றதுக்கு தான் போட்டு திருப்பி திருப்பி கேட்டு இப்படி தான் நான் கற்றுக்கிட்டேன். போட்டு கேட்டு 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 உணர்ற வரைக்கும் விடக்கூடாது. உணர்ந்துட்டிங்கன்னா வெற்றி தான். பலன் 30, 60, 100 பலன் கொஞ்சம்